திருநாகேஸ்வரம் உப்பிலியப்பன் கோயில் தேரை பார்ப்போம் வாங்க. முதல்ல கோயில் யானை பூமாதேவி அழகா ரோட்ல ராஜ அலங்காரத்தோட போக, அதை தொடர்ந்து கேரளா மேளங்கள் வாசிக்க, உங்களை பின்தொடர்ந்து வேத விற்பனர்கள் பகவானுடைய நாமங்களை பாட, உங்களை பின்தொடர்ந்து ஒட்டகங்கள் குதிரை இதெல்லாமே நடனம் ஆடிக்கிட்டே வர, இதை பின்தொடர்ந்து கிராமிய கலைஞர்கள் கடவுள் வேடம் தரித்து 4 மாட வீதிகள்லையும் நடனம் ஆடி வர, பகவான் உப்பிலியப்பன் பூமி தேவி தாயாரோட திருத்தேர்ல ராஜ அலங்காரத்துல எழுந்தருளி 4 மாட வீதிகள்லையும் மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியில திருத்தேர்ல அசைந்தாடி பவனி வந்தாரு. ஒரு கோயில் தேருக்கு முன்னாடி யானை, ஒட்டகம், குதிரை மாதிரியான விலங்குகள்லாம் அணிவகுத்து வரதை பார்க்கும்போது எனக்கு திருப்பதி கோயில் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஏறக்குறைய திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல எப்படி ஒரு தேர் திருவிழா நடக்குமோ அதே அளவுக்கு பிரம்மாண்டமா இந்த கோயிலையும் இந்த பிரம்மோற்சவ தேர் திருவிழா நடந்தது. காலையில 7 மணிக்கே கிளம்புன இந்த தேரானது 4 மாட வீதிகளையும் சுத்தி வந்து காலையில 11:30 மணி அளவுல பக்தர்களாலையும் திருக்கோயில் நிர்வாகத்தாலையும் வெற்றிகரமா மறுபடியும் தேரடி வந்து நிலைநிறுத்தப்பட்டது. இந்த தேர்ல பகவான் உப்பிலியப்பன் 4 மாட வீதிகளையும் சுத்தி வந்து மறுபடியும் தேரடிக்கு வந்து நிலைநிறுத்தப்பட்டதும் பக்தர்கள்லாம் எவ்வளவு ஆரவாரமா அதை கொண்டாடுறாங்கன்னு பாருங்க. இதோட எம்பெருமானும் தாயாரும் இந்த தேர் திருவிழாவை வெற்றிகரமா முடிச்சுட்டு தேரடியிலிருந்து ரொம்ப சந்தோஷத்தோட ஆலயத்தை நோக்கி கிளம்புனாங்க. தேரடியிலிருந்து பகவான் உப்பிலியப்பனும் பூமி தேவி தாயாரும் உங்களுடைய பாதங்கள் சுடாம இருக்கிறதுக்காக பக்தர்கள் எல்லாம் நெடுக பூக்களை தூவிக்கிட்டே போக, எம்பெருமான் உப்பிலியப்பனும் பூமி தேவி தாயாரும் ஆனந்த நடனம் ஆடிக்கிட்டே ஆலயத்துக்குள்ள போனாங்க. இதோட ஆலயத்துல சிரவண தீப வழிபாட தொடர்ந்து ஆலயத்துடைய புஷ்கரணிக்கு திருமாலும் தாயாரும் எழுந்தருள, இங்க சக்கரத்தாழ்வாருக்கும் தேசிகருக்கும் சிறப்பு திருமஞ்சனங்கள் நடக்க, அதை தொடர்ந்து ஆலயத்துடைய திருக்குளத்துல சக்கர ஸ்நானம் நடந்ததை தொடர்ந்து இந்த திருத்தேர் திருவிழா இந்த உப்பிலியப்பனுடைய அருளால சிறப்பா நிறைவடைஞ்சது. எத்தனை பேர் இந்த உப்பிலியப்பன் கோயில் தேர் திருவிழாவில் கலந்துக்கிட்டு பகவான் உப்பிலியப்பனை நேர்ல பாத்தீங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.